அதிமுக மேலே வெறுப்புனா திமுக ஓட்டு போடுவாங்க, திமுக மேலே வெறுப்புனா அதிமுக போடுவாங்க. ஆனால் இந்த தடவை அது அப்படியே வந்து மாறி உங்களுக்கு வந்து விஜய்க்கு போயிடும். சீமானுக்கு வந்து போன தடவை வாங்கின வாக்குகள் சீமான் வாங்க முடியாது. அதனால் வரக்கூடிய தேர்தலினுடைய முடிவுகளை பொறுத்த வரைக்கும் ஒரு சாமானியனுடைய கணிப்பாக நான் சொல்கிறது, நான் வந்து எனக்கு 63 வயசாச்சு. நான் வந்து கிட்டத்தட்ட 20 தேர்தலை பார்த்துட்டேன். 20 தேர்தலில் வந்து அந்த கருத்து கணிப்பு அதிகமாக பார்க்குறது, பத்திரிக்கை படிக்கிறது, மீடியா பார்க்குறது, எல்லாத்தையும் பேசுகிறது, திண்ணை பிரச்சாரம்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி பேசுகிறது, எல்லாத்தையும் தரப்பு மக்கள்கிட்ட பேசுகிறதுலையும் பார்க்கும்போது ஆளுங்கட்சிக்கு ஓட்டு செதறது, எதிர்க்கட்சியாக இருக்கிற எடப்பாடிக்கு செதறது, விஜய்க்கு கன்ஃபார்மாக 15-20% வருது. கரூர் சம்பவம் வந்து விஜய்க்கு ஒரு அனுதாபத்தை தேடி தந்துருச்சு. அந்த முக்கியமாக பெண்கள்கிட்ட நல்ல அனுதாபத்தை தேடி தந்துருச்சு. பெண்கள் வாக்கு அதிகமாக எடப்பாடிக்கு இந்த விஜய்க்கு போகுது. பெண்கள் வாக்கு அதிகமாக போகிற மாதிரி சிறுபான்மை வாக்கு இது வரைக்கும் திமுகவுக்கு போனது விஜய்க்கு போகுது. அந்த தாழ்த்தப்பட்ட மக்களினுடைய வாக்குகளும் இன்றைக்கி வந்து, ஏன்னா அந்த துப்புரவு பணியாளர்கள் அதிகமாக அவங்க தான் இருக்கிறாங்க. அவங்களையே இந்த ஆட்சி வஞ்சிக்கிறதுனால சென்னையில் மட்டும் கிடையாது, எல்லா மாவட்டத்திலையும் துப்புரவு பணியாளர்கள் நிரந்தர பணியாளர்கள் ஆக்குறேன்னு சொல்லி ஏமாற்றி பண்ண முடியாமல் அவங்களுக்கு போராடுறதுக்கு கூட உரிமை தராமல் அவங்கள ரொம்ப மிருகத்தை விட மோசமான அந்த கவர்மெண்ட்டை நடத்துறதுனால அந்த மக்கள் சமுதாய மக்கள் எல்லாம் ரொம்ப வெறுப்பில் இருக்கிறாங்க. வேங்கை வெயில் பிரச்சனையாகட்டும், எத்தனையோ பிரச்சனையாகட்டும், அந்த ஆணவ கொலையாகட்டும், எல்லாத்துலேயுமே அவங்களுக்கு எதிராக இந்த ஸ்டாலின் அரசாங்கம் இருக்குங்கிறதுன்னு அவங்க நினைக்கிறதுனால அந்த தாழ்த்தப்பட்ட மக்களுடைய வாக்கும் இந்த தடவை திமுகவுக்கு கிடையாது. அதுவும் விஜய்க்கு போகிறதுனால இந்த 3 அணியில் விஜய் வந்து அதிகமாக வாங்குவார்.